மெகா ஆக்ஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு முதலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு ஆல்பி மோர்கல் அவரோட ஸ்டாம்பை பதிவு பண்ணியிருக்காரு இன் ஜேஎஸ்கே ஸ்குவாட். எஸ் கைஸ், ஜேஎஸ்கேயோட ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் எனக்கே சர்ப்ரைசிங்காக அமைஞ்சதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஃப் டூ பிளஸஸை நம்ம ரீட்டைன் பண்ணலை. அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வர ஃபாஃப் டூ பிளஸஸ்க்கு ஒரு தேங்க்யூ நோட்டும் நம்ம போடலை. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் போடலான்னு வெயிட் பண்ணுறாங்களா இல்லை என்ன மேட்டர்னு தெரியல கைஸ். பட் இப்போதைக்கு ஃபாஃப்க்கு எதுவுமே நம்ம ஷேர் பண்ணலை. ஸோ அவரையும் தூக்கிட்டோம். அது போக வியான் முல்ட்ரியும் தூக்கிட்டு இந்த நான்ட்ரேபர்கரையும் வெளியே தள்ளிட்டாரு. ஸோ ஆக மொத்தம் 3 பெரிய தலைகளையும் வெளியே அனுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ பிளஸஸ் ஏஜ் காரணமாக ரிமூவ் பண்ணியிருக்கலாம். செகண்ட் வியான் முல்டர் அவரோட T20 ஃபார்ம் அண்ட் T20 ஸ்டேட்டஸ் அஸ் கிரிக்கெட்டர் பார்க்கும்பொழுது அந்த அமௌண்ட் அதிகமானதுன்னு சொல்லி அவரையும் வெளியே தள்ளியிருக்காங்க. அண்ட் தேர்டு நான்ட்ரேபர்கர் யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பேசிக்காக ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் வருஷத்துக்கு 5 மேட்ச் தான் ஆடுறாருன்ற போது அவருக்கே நான் அவ்வளோ காசு கொடுத்து எடுக்கணுன்றனால அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக மெயின் சவுத் ஆஃப்ரிக்கன் கோரையே ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ மெகா ஆக்ஷனில் நம்ம மெயின் கோர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. லைக் மெயின் கோர் எடுத்த பிளேஸ் யாருமே கரெக்டான வகையில் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும்போது என்னால் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக டீம் எடுக்க முடியாதுன்னு அவர் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒத்துழைச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அக்ரெசிவ் மோடில் போயிட்டு எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் தேவை, இதுலேருந்து நானே மேனேஜ் பண்ணி பில்ட் பண்ணிக்கிறேன்னு அவர் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அக்ரெசிவாக போயிருக்காங்க. அதுக்கு டெஃபினட்டாக நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ஆல்பி மோர்கல் இனிஷியலான அவருக்கு வச்சு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மினி ஆக்ஷன் தான் வரப்போகுது. அந்த மினி ஆக்ஷனில் சைன் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் அகைன் ஆக்ஷன் முடியும் போது அவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கனால அவருக்கு தேவையான பிளேயர்ஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்திருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக எடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். பட் எஸ் கைஸ், இந்த மாதிரி அக்ரெசிவாக போவாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நீங்கள் யாராச்சும் அப்படி எதிர்பார்த்துருந்தீங்களான்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரே ட்ராபேக் தான், நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கன் கோர் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இருக்கிறதுலே வீக்கஸ்ட் கோர் வேறு. ஃபாஸ்ட் பவுலிங்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. பட் அகைன் இங்கே தான் இந்த மாதிரி யோசிக்கும் போது தோணுது நான்ட்ரேபர்கரை அகைன் பைபேக் பண்ண பார்ப்பாங்க. அவருக்குனே மொத்த காசையும் போடாமல் ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி அவர் போனார்னா பை தம்பி வெளியே போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு வேறு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க. பட் அகைன் கைஸ் செகண்ட் பேக்கப்பு தேர்ட் பேக்கப்லாம் ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி எடுக்கிறாருன்னு. பட் இப்போதைக்கு அவருக்கு வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, மெயின் பிளேஸ் யாருன்றதை பார்க்கலாம். முதல் ப்ரீ சைனிங்காக நம்ம ஜேசன் ஹோல்டரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு 2-in-1 பிளேயர் ப்ளஸ் அவர் ஒரு ரேர் கேட்டகரியில் நம்பர் 7 பேட்டர், நியூ பால் வேல்யூ போடுவார், கட்டர் ஆப்ஷன் இருக்குன்றனால கரெக்டாக நம்ம கோர் பிளேயரில் அவர் வச்சோன்னா காம்பினேஷனை பெருசாக அடிக்காமலே நம்ம பிளேயர்ஸை ஷஃபிள் பண்ணிக்கலாம். 11th பிளேயரை தேவைப்படுற மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டாப் குவாலிட்டி சைனிங். அண்ட் இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம டீமுக்கு ஆனவங்க தான். ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் அகைன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபாஃபை வெளியே தள்ளனால இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை. அந்த கேட்டகரியில் ஜேம்ஸ் வின்ஸ் வராரு. லெஃப்ட் ஹேண்டட் ஓவர்சீஸ் வெர்ஷன் பார்த்தோன்னா நம்ம லூயிஸ் டூப்ளா இருக்காரு. ஒரு லெஃப்ட் ரைட் அங்கேயே செட் ஆகிருச்சு. லூயிஸ் டூப்ளா அகைன் நமக்கு நல்லா பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் வேறு. தென் லோக்கல் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரைலி ரோஸையும் சரி மேத்யூ டி வில்லியர்ஸும் சரி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது 2 பேர்கிட்டையுமே 50-50 கருத்துக்கள் தான் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. பட் பேசிக்காக அவங்க எப்படி பார்த்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா ரைலி ரோஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன், ஆல்ரெடி டீமில் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறனால அவர் அந்த கேட்டகரியை ஃபுல் பண்ணுறனால அவர் வச்சிருக்காங்க. தென் மேத்யூ டி வில்லியர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாஃபை வெளியே தள்ளுறனால ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டருக்கான ஓப்பனிங் இருக்குது. ப்ளஸ் அவர் கீப்பிங்கும் பண்ணுவாருன்றனால அந்த கேட்டகரியில் அழகாக செட் ஆகிறாரு. அவரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தாங்க. டோனன் ஃபெர்ரா, டியான் ஃபாரஸ்டர், அகில் உசேன் அண்ட் டியான் யான்சன், பிரணலன் சுப்ராயனை அந்த ஆஃப் ஸ்பின் பேச்சஸில் தேவைப்படும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டான்னு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டியான் யான்சன் லைக் அவரோட கிராஃப் நல்லா ஏறிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது போக பேக்கப் பவுலர்ஸாக பார்த்தீங்கன்னா யான்கோ ஸ்மித்தும் ஜேரன் பேஷர். ஸோ ஜேரன் பேஷரை நல்லா ஹையாக ரைட் பண்ணுறாங்க. லைக் இந்த அளவுக்கு ஹையாக ரைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பார்த்துருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் அவரை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ட்ராபேக்கு நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கன் கோர் படு கேவலமாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் கோர் அதை விட கேவலமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இன்னும் ஒரு வைல்ட் கார்டு சைனிங் வேறு இருக்குது. இது ஓவர்சீஸ் பிளேயராக தான் இருக்கும். அந்த ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பொறுத்து இந்த 11ஓட ஸ்ட்ரக்சர் மாறலாம். பட் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா இதுதான் ஜேஎஸ்கே ஆர் சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ஆல்மோஸ்ட் ஆல்பி மோர்கல் பாஸ் ஆகிட்டார் கைஸ். கிளியராக T20க்கு ஏற்ற மாதிரி அவரோட 11 ஸ்ட்ரக்சர் பண்ண பார்க்குறாரு. அவரோட ஐடியாலஜியும் அப்படியே தெரியுது என்ன மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு. பட் அகைன் இதை பேக் பண்ணுறதுக்கு ஆக்ஷனில் பிளேயர்ஸை கரெக்டாக சைன் பண்ணணும், கரெக்டான அமௌண்ட்டுக்கு சைன் பண்ணணும்.
அண்ட் ஃபன்னியான விஷயம் என்னன்னா, நம்ம ஹை அமௌண்ட்டுக்கு எடுத்த எல்லா பிளேஸுமே வெளியே தள்ளிடும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, மெகா ஆக்ஷனில் தப்பான பிளேயருக்கு நிறைய அமௌண்ட் போட்டு எடுத்துட்டாங்கன்னு. அந்த வியான் முல்லரோட காஸ்ட்டுக்கோ ஒரு நான்ட்ரேபர்களுக்கு அவ்வளோ காஸ்ட்டு கொடுக்கறது பதிலாக அந்த காஸ்ட்டில் சேர்த்து வச்சு வேறு ஒரு நல்ல கோர் பிளேயரை சைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். பட் ஆல்பி மோர்கல் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, மினி ஆக்ஷன்னாலும் எனக்கு ஏற்ற மாதிரி டீம் பண்ண விடுங்க, நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போவேன்னு சூப்பராக அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை போட்டிருக்காரு நம்ம ஜேஎஸ்கே ஸ்குவாடில். பட் எஸ் கைஸ், இது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம் கைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்படியே ரைட்டாக நம்ம வண்டியை சென்னை பக்கம் விடுவோம். நம்ம சென்னையில் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அகைன் இதை நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு சிஎஸ்கே எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு. மேபி கேம்போட முடிவில் கூட கோச்சை அனௌன்ஸ் பண்ணலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எங்கேயுமே போகிறதில்ல, நாங்கள் ட்ரேட் டிஸ்கஷனில் இறங்கலைன்னு எம்ஐ ஒரு பக்கம் நியூஸ் விட்ட மாதிரியும் பார்த்தேன். ஸோ பேசிக்காக எல்லா பக்கமும் எல்லா விதமான நியூஸையும் பார்க்க முடியுது. பட் ஜேஎஸ்கே பக்கம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஹார்ட் அக்ரெசிவாக போயிருக்காங்கன்ற போது சிஎஸ்கே பக்கமும் இந்த மாதிரி அவங்க அக்ரெசிவாக சில முடிவுகள்லாம் எடுக்கலாம். ஸோ அதனாலேயே சிஎஸ்கே கோச்சை யாரை போட போகிறாங்கன்றதுலாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கோச்சுன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது கைஸ், இன்னொரு நியூஸும் பார்த்தேன். ஃப்ளெமிங் வந்து மைக்கேல் எஸ்ஸியோட பேரை இங்கிலாண்டோட பேட்டிங் கோச்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காராம். ஸோ அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மைக்கேல் எஸ்ஸி வந்து நான் போகிறேன்ப்பா, எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கணும்னு யோசிச்சா நம்ம பேட்டிங் கோச் ரோலும் ஓப்பன்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வர நிறைய விஷயங்கள் டக்குன்னு நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நான் அந்த ஜேஎஸ்கேவோட 11ஐயும் அண்ட் மற்ற டீம்ஸோட 11ஐயும் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது எப்படி ஃபில் பண்ணலான்றதையும் டிஸ்கஸ் பண்ணுறேன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகெயின். டேக் கேர். பை பை.